குரல் ஒலிக்காது, அவங்க ஜெயிச்சது கூட வேஸ்ட், ஏன்னா மத்திய அரசோட இணக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வலைத்தளங்கள்ல. இப்போ மத்திய அரசோட இணக்கமா இல்லைன்னா மத்திய அரசு எதுவுமே செய்யாதா? பாரத பிரதமர் மோடி எதுவும் செய்ய மாட்டாரா? அப்போ பாரத பிரதமர் மோடி எதுவும் செய்யலை, அதனால 40 எம்பிக்களும் அங்கே போய் பேசி ஒன்றும் பயன் இல்லைன்ற கதையெல்லாம் போயிடுச்சு. இப்போ பாரத பிரதமர் நாற்காலி ஆடிக்கொண்டிருக்கிறது. அது நிரந்தரமான நாற்காலியாக இல்லை. ஒரு 60 சீட்டு தானே வித்தியாசத்தில் இருக்கு. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கையிலையும் மத்திய அரசு ஆட்சி இருக்கிறது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த நாற்காலியை அவர்கள் தள்ளி விடுவார்கள் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் சட்ட புத்தகத்தை பல தலைவர்கள் ராகுல் காந்தி மாதிரி வச்சுட்டு அலைகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் என்று துடித்த பிரதமருக்கு கிடைத்த நீதி தான் முடிந்த தேர்தல். ஆகவே அது நடக்காது. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, எதிர்கட்சி வலுப்பெற்றிருக்கிறது, ஜனநாயகம் தழைத்தோங்கி இருக்கிறது. இந்த பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது. அது நடக்கவே நடக்காது என்ற நிலைப்பாடு இப்பொழுது எழுந்திருக்கிறது. அதுதான் உண்மை. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார் ஜால்ரா அடிச்சுட்டு போகணும்னு. நான் ஏடிஎம்கே கொடியை பிடிச்சி தலைவர் அம்மா புகழ சொல்லி வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மோடி அவர்களுக்கு ஒரு கட்சியா பார்க்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் கட்சி அவர்கள் வர வேண்டும் சொல்றாங்க, அதுக்காக ரைட், ஓகே. அதுக்காக போய் ஜால்ரா அடிக்கிறது ஒருத்தன் காலில் விட வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அதிமுக தொண்டனுக்கு இல்லை.